श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणान्धवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सगस्ससाहोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையை அப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்று நாம் அனுபவிக்க இருப்பது 2ஆம் பத்து 2ஆம் பதிகம் 9ஆம் பாசுரம். காக்குவியல்வினன் கண்ணபெருமான் சேர்க்கைச் செய்து தன்னுந்தியுள்ளே வாய்த்தத்திசமிகன் இந்திரன்பானவர் ஆக்கினான் தெய்வ உலகுகளே. காக்கும் இயல்வினன் கண்ணபெருமான் சேர்க்கை செய்து தன் உந்தியுள்ளே வாய்த்த திசைமுகன் இந்திரன் வானவர் ஆக்கினான் தெய்வ உலகுகளே. எம்பெருமானுடைய மேன்மையை மீண்டும் மீண்டும் நம்போன்ற சேதனர்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த பாசுரங்களை ஆழ்வார் இயற்றியுள்ளார். ஆழ்வாரின் எண்ணத்திலே கண்ணன் புகுந்தான். அதைத்தான் இங்கே எம்பெருமான் கண்ணன் இவ்வுலக உயிரினங்களை காப்பாற்றுவதையே தொழிலாக கொண்டவன் காக்கும் இயல்வினன் கண்ணபெருமான். அவன் பிரளய காலத்திலே என்ன செய்தான் என்கின்றார். பிரளய காலத்திலே உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் உயிரினங்களும் உயிரற்ற பொருள்களும் சேதனப் பொருள்களும் அசேதனப் பொருள்களும் தேவர்களும் இந்திராதி தேவர்கள் எல்லோரும் அழிந்து போவார்கள். அப்படிப்பட்டதே பிரளய காலம். அப்படிப்பட்ட பிரளய காலத்திலே, அதாவது உலக அழிவு காலத்திலே என்ன செய்தான எம்பெருமான் இவ்வுலக உயிரினங்கள் எல்லாவற்றையும் இழுத்து ஒரு சேர தன் திருவயிற்றிலே ஒடுக்கி காப்பாற்றி பின் யுகத்தொடக்கத்திலே தன் நாபிக்கமலத்திலிருந்து பிரம்மனை படைத்து அவன் மூலமாக இந்திரன் மற்றுமுள்ள தேவர்கள் அவர்கள் இருப்பிடமான தேவலோகங்கள் ஆகிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்தான், உண்டாக்கினான். எனவே படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் ஆகிய அனைத்துமே எம்பெருமான் என்கின்றார் இப்பாசுரத்திலே. சேர்க்கை செய்து தன்னுந்தியுள்ளே வாய்த்த திசைமகன் இந்திரன் வானவர் ஆக்கினான் தெய்வ உலகுகளே. தேவலோகங்கள் எல்லாமே அந்த பிரளய காலத்திலே அழியும். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த தேவலோகங்கள் இந்த இந்திராதி தேவர்கள் போன்ற எல்லாவற்றையும் பாதுகாத்து பின் பிரளயம் முடிந்த பிறகு நான்முகன் மூலமாக மீண்டும் படைத்தவன், காத்தவன், காக்கின்றவன், காக்கும் இயல்பினன் என்றார் முன்னால். அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படி படைத்தானாம்? மீண்டும் நான்முகனை படைத்து அவன் மூலமாக படைத்தான். ஒருமுறை பிரம்மனை படைத்துவிட்டு இனி உலகு எல்லாவற்றையும் நீயே படைப்பாயாக என்று சொல்லிவிட்டால் பின் தன்னையும் கேட்க வேண்டி இல்லாதபடி அந்த செயலை தவறாது செய்யும்
ஆற்றல் படைத்தவனாக பிரம்மனை படைத்தான் எம்பெருமான். அப்படி ஆற்றல் படைத்தவன் என்பதனாலேதான் வாய்த்த திசைமுகன் என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்திலே. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் ஆகிய மூன்றும் இவனுடைய கட்டுப்பாட்டில் இவனுக்கு அடங்கியுள்ளதால் இவனே சர்வேஸ்வரன் என்கின்றார். படைத்தல் அல்ல, காத்தல் அல்ல, அழித்தல் ஆகிய செயலும் இவன் மூலமாகவே நடைபெறுகின்றது. அதாவது இவனால் உருவாக்கப்பட்ட நான்முகனால் படைக்கப்படுகிறது, இவர் காப்பாற்றுகின்றார். நான்முகனால் படைக்கப்பட்ட அந்த சிவனால் தேவைப்படும் காலத்திலே அழித்தல் செயல் செய்யப்படுகின்றது. இம்மூன்றையும் செய்யக்கூடியதற்கு காரணமானவன் அந்த சர்வேஸ்வரன். அவன் வேறு யாரும் அல்ல, அவனே கண்ணன் என்கின்ற எம்பெருமான் என்கின்றார். காப்பாற்றுவதற்காகவே இவ்வுலகில் கண்ணனாக அவதரித்தவன் உலக அழிவு காலத்திலே உலகில் உள்ள அனைத்தையும் சேர்த்து கொண்டான். பின்னர் படைப்பு காலத்திலே பிரம்மனை படைத்து அவன் மூலமாக இந்திரன் முதலான தேவர்களையும் அவர் உலகங்களையும் படைத்தான். இவை அனைத்தையும் கண்ணனாகிய சர்வேஸ்வரன் தனக்கு அடங்கும்படியாக படைத்தான் என்கின்றார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய கால நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.